கண்டம் திருநீல கண்டத்து மேல ஆணைன்னு சொன்னாங்க. இப்படி ஆணைன்னு சொல்ற போது ரெண்டு பேருக்கும் வயசு ரெண்டு கிழங்கட்டையும் கிடையாது. நீ எங்க வேணா படு, நான் எங்க வேணா படுத்துக்கிறேன், நீ எங்க வேணா போய் கடைன்னு சொல்ற வயசு இல்லைங்க. ரொம்ப இளம் வயசு. இளம் வயசுனா எந்த அளவுக்கு இளம் வயசுனா அப்பதான் ஜஸ்ட் மேரிட் கப்பல்னு வச்சுருக்கு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். இப்போ அதுவே போர் அடிச்சிருக்கு கல்யாணம். முன்னாடிலாம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகி அவங்க போர் அடிச்சு வராது. 1 வருஷத்துலயே கல்யாணம் பண்ணி என்னங்க லைஃப் போர் அடிக்கிறோம். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 வருஷம். அந்த அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் அது மாதிரி போயிட்டு இருக்கு. 1 வருஷத்துலயே மனைவி போர் அடிச்சு போயிட்டு. இவரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார். இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார். இவரு போயிட்டு வந்தது, வெளியில போயிட்டு வந்தான்னு தெரிஞ்சோடனே இந்த அம்மா சொன்னாங்க, எம்மை தீண்டினீராயின் திருநீல கண்டம்னாரு. எம்மை என்றதனாலும் மற்ற மாதரைய தம்மையும் மனதிலும் தீண்டேன்னாரு. எம்மைன்னு சொல்லிட்ட பன்மையில, என்னைன்னு சொல்லியிருந்தேன்னா உன்னை மட்டும் நான் தீண்டி இருக்க மாட்டேன். அப்ப அந்த என்ன ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா, என்னையும் தீண்டினீராயின் திருநீல கண்டம். அப்ப ஒன்னதானே தொடக்கூடாது, ரைட்டு. திருப்பி ஆட்டோமேட்டிக்கா என்னென்னலாம் திருப்பி பண்ணாரோ அங்கெல்லாம் வெளியில போய் பண்ணியிருக்கோம். இன்பத்துறை எளியராக தானே இருந்தார். ஆனா அந்த அம்மா பாருங்க, கண்ட்ரோல் பண்ணும்போது வாயில எப்படி வந்தது அந்த அருள் வாக்குனா, எம்மை தீண்டினீராயின் திருநீலகண்டம். எம்மை என்றதனால் இந்த உன்னை தவிர இருக்கக்கூடிய இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த மாதரையும் கையினால இல்லை, மனதினால் தீண்டேன்னாரு. பிசிக்கல் டச் வேற, உள்ளுக்குள்ள இருந்து மனதினாலே அதை நினைக்கிறது. நான் வேணா பிசிக்கல் டச் வந்துட்டு பண்ணாம இருக்கலாம், என்னை கண்ட்ரோல் பண்ணி கை போட்டு கட்டி போட்டு கூட்டில் அடிச்சு போட்டுன்னு சொல்லிடலாம், இருந்தலாம். ஆனா மனசு கேட்குன்றீங்க, மனசு என்ன பண்ணும், சல்லுன்னு இழுத்துட்டு போயிடும். அது நினைக்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதனால சொன்னாராம், ஒரு பெண்ணை என்னுடைய மனசுனாலேயும் தீர்க்க மாட்டேங்க. எந்த அளவுக்குங்க? அதனாலதான் நாயன்மார் அப்படி சொல்லிட்டு 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு. நம்ம விரதம்லாம் எந்த விரதம்? அடுத்த நாளில் ஃப்ளெக்சிபிளாக வந்துடும், சொல்லுவோம், ரைட்டுங்க சாமி சொன்னேயா, நான் தான் சொன்னேன், என்ன இப்போ நான் சொன்னதை கொஞ்சம் ஒரு நாளைக்கு வாய்தா வாங்கிக்கிறேன், 1 நாளைக்கு மட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளெக்சிபிளாக. ஆனால் அப்படி இல்லை. தன்னுடைய வாழ்வு முழுவதிலேயும் கணவனும் மனைவியும் ஒரே வீட்டுக்குள்ள ஒரே இடத்துல, இந்த பக்கம் அவரு இந்த பக்கம் அவருங்க, 2 பேரும் வெளியில படுத்துக்கிட்டாருன்ற சரித்திரமே இல்லைங்க. வீட்டுக்குள்ள படுத்திருக்காங்க 2 பேரும். ஏன் வெளில படுக்கக்கூடாது? சண்டை போட்டா என்ன பண்ணோம்? கணவன் மனைவி சண்டை ஆனா என்ன ஆகும்? பொட்டி படிக்க தூக்கிட்டு எங்க வருவாரு? திண்ணிக்கு வருவார். திண்ணிக்கு வந்தோடனே என்ன நினைப்பான்? பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவான்? ரைட்டு, இன்னைக்கு உங்கட்டாதான் அப்படின்வான். நேற்று அவன் வெளில இருந்தான். இப்ப வெளியில படுத்தோடனே ஊர் உலகத்துக்கு டபால் தெரிஞ்சிடும். ரைட்டு, திருநீல மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை சாமி, என்ன சண்டைன்றது அவனே ஒரு கதையை உருவாக்கிடுவான். நீங்க சொல்லணுன்ற அவசியமே இல்லை, அவனே ஒரு கதையை உருவாக்கி இதுதான் அவங்களுக்குள்ளன்னு சொல்லுவான். உண்மையா இருக்கலாமோ இருக்கலாம். ஆனா அவங்க இளமையிலிருந்து முதுமை காலம் வரையிலும் விட்டு கூட வெளில வரலங்க. அவங்க 2 பேருக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இதுதான் அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு எப்படி வாழணும்னு சொல்லுவோம். ஒரு தேர்ட் பர்சன் should not know that husband and wife is 2 பேருக்கு நடுவில் கிளாஷ் இருக்குன்ற. இதுதான் வாழ்க்கை. உங்களுக்குள்ள எத்தனை வேணா இருக்கலாம், உங்களுக்குள்ள எத்தனை வேணா பண்ணிக்கங்க. ஆனா 3வது ஆள் அதுல தலையிடக்கூடாது. அது வந்துடக்கூடாது. அப்படி ஒரு நிலை, அந்த ஒரு கற்பு நிலை, அந்த ஒரு இதுல நிற்கிறார். அப்போ பார்த்தாரு பெருமான், இது நம்மளால தாங்க சாமி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது ஓடும் அப்படின்ட்டு இளமையில தொடங்கினது முதுமை வரையிலும். அந்த முதுமையில சொல்றார், நீங்க 2 பேரும் இத்தனை காலமாக இவர்கள் இருவரும் கணவன் மனைவியமாக இருந்தும் கூட மெய் தீண்டாமல் வாழ்ந்த அந்த ஒரு ஒழுக்க நெறியில வாழ்ந்து 5 புலன்களை அடக்கியவர்கள் என்பதை காட்டுவதற்காக வந்தார். வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி அவங்களை பாராட்டும் போது ஒரு வார்த்தை சொல்றார். அந்த இடத்துல சேகரார் சொல்றார்,
வேற யாருக்கும் எங்கேயுமே அந்த சரித்திரத்தில் சொன்னதாக இல்லை பெரியபுராணத்தில். ஒருத்தருக்கு மட்டும் சொல்றார், வென்ற ஐம்புலனால் மிக்கீர். ஐம்புலங்களை வென்றவர்களே அதிலே மிக்கீர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அது எப்படி ஐம்புலங்களை வெல்லுதல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை. இதனை வென்றார் இன்ப வீடு. இதனைங்கிறது எது? ஐம்புலனை. இதனை வென்றார் இன்ப வீடு யாரு? திருநீலகண்டர். திருநீலகண்டர் இதனை வென்றார் இன்ப வீடு சென்றார். அப்படி இன்ப வீடு சென்ற அந்த நிலையிலே அடைந்த அவர்களுக்கு தான் ஞானிகள் என்று பெயர். அவர்கள் தான் ஞானி. 14வது பாடல்ல கர்மேந்திரியங்கள், அது என்ன சொல்றாரு? செயற்கருவிகள். இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? கண்ணுதல் நூல் ஓதியிடும் கர்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு சூதம் உபத்தம் ஆக கருதும் நாள் அது. நுதல் அப்படிங்கிறது நெற்றி. கண்ணுதலான் அப்படின்னு சொன்னா கண்ணுதல், நுதற்கண் உடையவன். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தேவி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது கண்ணுதல் நூல் யாரு? நெற்றிக்கண்ணராகிய சிவபெருமான் அருள் செய்த அந்த சிவ ஆகமமாகிய நூல் ஓதியிடும், அது சொல்லியிடுகின்ற கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, என்னும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும். முன்னாடி என்ன சொன்னாருங்க? இது வசனாதின்னாரு. அங்க ஞானேந்திரத்துக்கு என்ன சொன்னாரு? இங்க வசனாதி, ஞானேந்திரத்துக்கு சத்தாதி. ஐயா கரெக்டா பிடிக்கிறாரு. நீங்க எல்லாம் அப்படியே திருப்பி ட்ரௌசிங் ஸ்டேஜ் போயிட்டீங்களோ இல்லையா? ஆமான்றாங்க. இப்ப வசனாதி சப்தாதி. வசனாதி என்ன? வசனத்தை ஆதியாக கொண்டது. வாக்கு பாதம் பாணி வாயு உபத்தம் அப்படின்னு 5. அதுதான் அந்த எருவாய் கருவாய்ன்னு சொல்லி வாய் கால் கை குதம் எருவாய் கருவாய். எத்தனாச்சு? 5. இந்த 5ம் பார்த்தீங்கன்னா செயற்கருவிகள். எதுக்கு? ஓடணும், நிற்கணும், குதிக்கணும், எல்லாத்தையும் துன்புறுத்தணும், எவன்லையும் அடிக்கணும். இத்தனைக்கும் எது பயன்படுது? இதெல்லாம் தான் பயன்படுது. ஒன்றும் ஒரு நல்லது பயன்படுதுன்றீங்க. அப்ப கண் கால் அப்படின்னு சொன்னாலே அது பயன்பட வேண்டிய எங்க அது பயன்படணும்? கால்களால் பயன்கள் கரைகண்டல் உரைகோயில் கோல கோபுரம் கோகரணம் சூடா கால்களால் பயன் அப்படின்னு கேட்கிறார். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமான் திருக்கோயிலுக்கு போறோமோ அவ்வளவுக்கு நல்லது. வியாதி வராது. எவ்வளவு நடக்கிறோமோ, எவ்வளவு வேலை செய்யறோமோ உடம்பு அவ்வளவுக்கு நல்லது. உழாரப்பணி பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி உழாரப்பணி செஞ்சார் அப்பர் வரும். அந்த உழாரப்பணியை நம்ம செய்கின்ற பொழுது ஒன்று பிசிக்கல் எக்ஸசைஸும் உண்டு, மனதும் தூய்மையாவது, அருளும் வருது. இது மாதிரி ஒரு வேணுமா சொல்லுங்க. எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். டாக்டர் போய் காசு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு திருக்கோயிலை சுத்தம் செய்து திருக்கோயிலை தூய்மைப்படுத்துவதனால உடலும் தூய்மையாகிறது, உள்ளமும் தூய்மையாகுது, புண்ணியமும் வருது. ஒரே கல்லில் எத்தனை மாங்காய்? 3 மாங்காய். அடிக்கலாமா வேணாமா? பயன்படுத்தி. அப்படி இந்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வசனாதி என்று சொல்லக்கூடிய இவைகள், கை கால் வாய் என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் செயற்கருவிகளாக இருந்து வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆக அது நாளும் கருதும். எப்போதும் இதை ஆராய்ந்து உரைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த தொழிற்கருவிகளுடைய செயல்பாடுகள் வாக்கு ஆகாயம் இடமா வந்து சனிக்கும். வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் அப்படிங்கிறது வந்து சனிக்கும்னு நீங்க பிரிச்சிடாதீங்க. வந்து வசனிக்கும். கால் போக்காரும் காற்றிடமா புல்கி
அனல் ஏற்கும் இடும் கை குதம் நீர் இடமா மலாதி விடும் பார் இடம் உபத்தம் விந்து. எப்படி பிரிக்கணும்னா, வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும். இப்போ வாக்கு என்று சொல்லக்கூடிய கர்மேந்திரியம் வாயாகிய அந்த உறுப்பிலே ஆகாயத்தை நிலைகலனாக கொண்ட சத்த தன்மாத்திரையாகிய பேசுதலை செய்தல். அப்போ பாருங்க, உள்ள வந்து அது பேசுறதுன்னா ஓசை, அது வந்து அந்த இடத்துல நிற்கணும். அப்போதான் வாக்கு, என்னுடைய ஓசை உங்களுக்கு கேட்குது, உங்கள் காதுக்கு சென்று அடையுது அப்படின்னா இதுதான் நடக்குது. வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும். கால் காற்று இடமாய் போக்கு ஆறும். காலாகிய அந்த கர்மேந்திரியம் என்று சொல்லக்கூடிய உறுப்பு காற்றை நிலைகலனாக கொண்ட பரிச தன்மாத்திரையை பற்றி போக்கு வரவுமாகிய செயலை செய்யும். இப்போ காலில் வந்து போதலும் வருதலும் நடத்தல் ஓடுதல் அப்படின்னு செய்கிறது எதனால அப்படின்னா, கால் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றை இடமாக இருக்கும். வேகமாக ஓடினா மூச்சு இறங்குது, படிக்கட்டு ஏறினா மூச்சு இறங்குது. அப்போ காற்று எவ்வளோ தூரம் பம்ப் பண்ணுதோ, காற்று எவ்வளோ தூரம் செலுத்துதோ அதன் வழியாக இந்த கால் காற்று இடமாய் போக்கு ஆறும். கை அனல் புல்கி ஏற்கும். பாணியாகிய சொல்லக்கூடிய கையானது உறுப்பில் நெருப்பை நிலைக்கலனாக கொண்ட ஒளி தன்மாத்திரையை பற்றி நின்று ஏற்றுதலையும் இடுதலையும் செய்தல். வாங்குதல், ஏற்றல், இடுதல், கொடுத்தல், இது ரெண்டையும் இந்த கை ஆனது கைக்கே என்னதுன்னா கொடுக்கல் வாங்கல், இது ரெண்டு தான் கை. உங்களுக்கு கொடுக்கும், இல்லைன்னா வாங்கும். அப்படி கொடுத்தலையும் வாங்கலையும் செய்தல். குதம் நீர் இடமா மலம் ஆதியிடும். பாய் என்னும் இந்திரியம் எருவாகிய உறுப்பில் நீரை நிலைக்கலாக ரத தன்மாத்திரையாகிய பற்றி இன்று மனசலங்களை வெளியேற்றும். பார் இடம் உபத்தம் பிந்து. உபத்தம் என்று சொல்லக்கூடிய இந்திரியம் கருவாயாகிய உறுப்பில் மண்ணை நிலைக்கலனாக கொண்ட கந்தம் தன்மாத்திரையை பற்றி நின்று ஆடவருக்கு சுக்கிலமும் மகளிருக்கு சோனிதமும் வெளிப்படுத்தி இன்பம் செய்யும் அப்படின்னு இந்த 5 தொழிற்கருவிகளுடைய செயற்பாட்டுகளை அந்த பகுதியிலே அமைத்து வாக்கு சப்த தன்மாத்திரையை பற்றுக்கோடாக கொண்டு வாய் என்ற உறுப்பை இடமாக கொண்டு பேசுதலை செய்தலும், பாதம் என்று சொல்லக்கூடிய இந்திரியம் ஸ்பரிச தன்மாத்திரை இடமாக கொண்டு காலாகிய உறுப்பை கொண்டு போக்குவரவு செய்தலும், பாணி என்று சொல்லக்கூடிய உருவ தன்மாத்திரையை பற்றி கை என்பதாகிய உறுப்பை இடமாக கொண்டு ஏற்றலையும் இடுதலையும் செய்தலும், பாய் என்று சொல்லக்கூடிய ரத தன்மாத்திரையாகிய அந்த நிலை அது இடமாக கொண்டு பற்றுக்கோடாக கொண்டு எருவாய் என்று சொல்லக்கூடிய மலம் முதலியன வெளிப்படுத்தலும், உபத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்பானது கந்த தன்மாத்திரை இடமாக கொண்டு கருவாயை பற்றாக அமைத்து சுக்கில சோனிதங்களை வெளிப்படுத்துதல் என்பது இந்த தொழிற்கருவிகளுடைய செயற்பாடுகளும் அவற்றுடைய பற்றுவோடாக அமைந்து விளங்குவதும் என்பதாக அமைத்து அந்த கரணங்களாக இருக்கக்கூடிய அந்த அந்த கரணங்களை பற்றி சொல்றார். அந்த கரணம் அடைவே உரைக்கங்கள். அந்த மனம் புத்தியுடன் அகங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர். அந்த கரணங்கள் அடைவே உரைக்கங்கள். அந்த கரணங்களாக இருக்கக்கூடிய அந்த அந்த மனம் புத்தியுடன் அகங்காரம் சிந்தை, மனம் புத்தி அகங்காரம் சிந்தை, இதனாலும் அந்த கரணங்கள் 4. இவற்றை பற்றி பொறி வழியாக வந்த மனம் பற்ற அது நிச்சயித்து மனம் பற்றியதை புத்தி நிச்சயிக்க பல்கால் எழுந்திருந்து பற்றிய பொருளை இன்னதென அறிவேன் அதனை செய்வேன் என்று அகங்காரம் முனைத்து எழ பற்றி அறியப்பட்ட பொருளை சித்தம் மீள மீள சிந்திக்கும் என்று நீ அறிவாயாக அப்படின்னு மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இது வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது ரொம்ப வேலை செய்கிற, ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிற ஒரு இடம் ஒன்றுன்னா மகளிருக்கு போய் புடவை கடையில் புடவை எடுக்கிற இடம்.
அது நிச்சயித்து அவுட்புட்ல வெளியில வர்றதுக்குள்ள படுற பாடு இருக்கு. நீங்க அதை கவனிச்சீங்கனால மனம் புத்தி அகங்கார சித்தம் எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த காரணம். நீங்க சும்மா இந்த முன்மை விளக்கெல்லாம் படிக்க தேவையில்லை, கூட இருந்து பார்த்தீங்கன்னாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒரு புடவை வரும், ஒரு 10 புடவை விரிப்பாரு, மனம் பற்றும், அப்படி தூக்கி அடுத்த 10 கூடுவாங்க. அப்புறம் மேலே இருக்கிறது கீழே அந்த பக்கம் அவங்க பார்த்தது இவங்க பார்த்தது இத்தனையும் அலசும். இப்படி அலசிக்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்புறம் இதுல வந்து ஒரு 4 புடவையை அப்படி செலக்ட் பண்ணும். எத்தனை ஒரு 25-30 பார்த்ததுல இதை கொஞ்சம் தனியாக வைங்க, இதை இது எத்தனையும் எடுக்க போறியா அப்படின்னா இல்லை இது தனியாக வைக்க சொல்கிறோம், இதுலேருந்து ஒன்று வரும். அப்புறம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 போகும், 25 4 வந்துடும். பென்ட்ராய் 25 4 ஆச்சுன்னா 4ல் 1, இந்த 4ல் எது எடுக்கிறதுன்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணும், புத்தி அப்படி இப்படியும் ஒரு 4 கொண்டு வரும். அப்புறம் என்ன பண்ணும், அகங்காரம் என்ன பண்ணும், ஒன்றை தூக்கி கொடுக்கும் பாருங்க, அந்த மயில் கலர் மாதிரி இருக்கு பாரு, அதை எடுக்கும். சிவப்பு கலரு, கிரே கலரு, கருப்பு கலரு இதை விட்டு மயில் கலர்ல ஒரு டிசைன் இருக்குல்ல, அது சூப்பரா இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள நாம அது உள்ள நினைச்சே தெரியாது அப்படிங்க பாருங்க. அதுதான் அகங்காரம். அது தூக்கி கொடுத்த உடனே புத்தி பில்ல போடு புத்தி. ஸோ கடையில் உள்ள போறதுலேருந்து வெளியில வர வரையிலும் மனம் புத்தி அகங்கார சித்தம் செய்யற வேலை பில் கவுண்டர் வரையிலும். இதுதான் மொத்த அந்த கரணத்தினுடைய மனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. எதுன்னு கேட்டால் 2 கருவி ரொம்ப பெருமான் அற்புதமா வச்சிருக்காரு. மீதி இருக்கிற கருவிங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம போய் பற்றுவது மற்ற கருவிகள், இது போய் ஒன்றை பற்றுவது சென்று பற்றும் கருவி, வந்து பற்றும் கருவி 2. இப்ப சென்று பற்றும் கருவியில ஒண்ணு கண்ணு. கண்ணு பார்த்தீங்கன்னா பொருள் கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. இப்ப நாராயணன் ஐயா எங்க உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா கடைசியில் இருக்காரா நாராயணன் ஐயா இருக்காருல, எப்படி கண்டுபிடிச்ச? அவர் என்ன இங்க வந்தாரா? இல்ல, ஏன் கண் பார்வை அங்க போச்சு. அப்ப கண்ணு என்ன பண்ணும், சென்று பற்றும். அதே மாதிரி மனம் இருக்குல்ல, அதுவும் எப்படின்னா போய் சென்று பற்றும். எது வந்து ரொம்ப ஸ்பீடு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஸ்பீடுலேயே ரொம்ப அதிகமான லைட் ஸ்பீடு, எல்லா ஸ்பீடுலேயும் ஒரு ஸ்பீட் ஆஃப் தாட் அப்படிங்கிறது தான் எல்லா ஸ்பீடு எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு தாட். ஒரு மனம் யோசிக்கிற அந்த ஒரு ஹேபிட் வந்து யூஎஸ்ல இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவன் தம்பி நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் என்னுடைய மனசு எங்கே இருக்கு, இங்கே நான் கொடுத்து மக்களே இருக்கு, எங்கே இருக்கு, கடல் தாண்டி அங்கே இருக்கு. அப்ப மனம் சென்று பற்றும் கருவி. அப்படி போய் அடிச்சு சும்மா தூக்கி அடிச்சுட்டு வந்துடும். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ இந்த 24 ஆன்ம தத்துவங்கள் இருக்குல்ல, அது ஒண்ணா பெயிண்ட் அடிச்சு குலாம் பூசி டைப் பண்றதெல்லாம் ஆகாத காரியம். ஒன்னத்தையும் கொண்டு வந்துட்டு ரிப்பேர் பண்றதுங்கிறது இம்பாசிபிள். அதுக்கு என்ன பண்ணு, இதுக்கெல்லாம் ஒரு 24 தத்துவங்கள்ல ஒரு தத்துவம் ரொம்ப கீ தத்துவம், மெயின் பாயிண்டா இருக்கு. அது என்னன்னா மனம். மனம் அது தூய்மையானால் மந்திரம் எவ்வளவு பாருங்க. மனத்திற்கண் மாசி இளநாகல் அனைத்து அரண் ஆகுல நீரபு. அந்த மனம் அதை மட்டும் சுத்தம் பண்ண. அதுதான் ரொம்ப ஆவுக்கரசு பெருமான் சொன்னாங்க, மனமே நீ வந்து வெளில நிற்காத, என் கூடவே வா, நெஞ்சே நீ வா, நித்தம் நம்பிராருக்கு கோயிலுக்கு புலர்மதன் அழகிற்கு மெடுக்கும் விட்டு கூத்துமான சங்கரா செய்ய போற்றி போற்றி என்று
அதனால் இப்போ அப்போதான் அந்த மனம் என்று சொல்லக்கூடிய, அதனால தான் இந்த 24 தத்துவங்கள்ல நீங்கள் அந்த மனம் மட்டும், மனம் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம முன்னாடி பழைய காலத்துல எல்லாம், இப்பெல்லாம் கிடையாது, இப்போ எல்லாமே வந்துட்டு இந்த ஹவுஸ் ஆகிடுச்சு, அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. திண்ணையை பற்றி யாருக்குமே தெரியாது. இன்னொரு அடுத்த ஜென்ரேஷன் போச்சுன்னா திண்ணையா அப்படின்னா என்னன்னு கேட்போம். திண்ணைன்னு ஒன்று இருந்தது, வீட்டில் திண்ணைன்னு இருந்தது. இப்போ தெரியல, திண்ணை தெரியல. அது ரைட். இந்த மனம் என்று சொல்லக்கூடியது எப்படின்னா திண்ணை மாதிரி. ஏன் திண்ணை மாதிரினா, போறவன் வரவன் நிக்கிறவன் உட்காரவன் அத்தனை குப்பையும் அந்த வரும் இங்க திண்ணையில. போறவன் வரவெல்லாம் அட்வைஸ் பண்ணுவான். திண்ணை அப்படிங்கிறது காமன் பிளேஸ், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும். அதாவது அந்த மனசும் அப்படிதான். அது நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னு வச்சுங்க, அத்தனைக்கும் இடம் கொடுக்கும். வாங்கு 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 வாங்குன்னு. அடுத்ததான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐயோ திண்ணைக்கு வந்தவனை யாரை உள்ள விடுறதுன்னு பார்க்கணும். நீங்க திண்ணைக்கு வந்த அத்தனை பேரையும் உள்ள விட்டீங்கன்னா நீங்க திண்ணைக்கு வந்துடணும். ஏன்னா உள்ள இருக்கிறது அத்தனை அவமானிச்சுட்டு போடுவோம். அப்போ திண்ணையில இருந்து உள்ள வரும்போது என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது கொஞ்சம் ஒரு ஜாக்கிரதையா யாரை உள்ள அனுப்பணும், தெரிஞ்சவனை மட்டும்தான் அனுப்ப முடியும். அப்போ மனசுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகின்ற பொழுது நெஞ்சம், அந்த நெஞ்சத்துக்கு வரும்போது கொஞ்சம் இந்த ஹால் வரையில போயிடும். அதுக்கு அப்புறமா ஒருத்தர் உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அது எப்படின்னா ரொம்ப நெருக்கமான ஆள் வரக்கூடிய இடம். கடைசியில நம்ம அந்த புறத்து கூட வரக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருப்பார். அப்படி வரக்கூடிய அவங்க தான் இவங்கெல்லாம் அந்த திண்ணையில வரக்கூடிய ஆளுங்க தான் கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்பெஷலான ஆள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் சித்தத்துக்கு அனுப்பணும். ஆனால் சித்தத்துக்கு நம்ம என்னத்தை அனுப்பணும், இந்த ரோட்டில் போயிட்டு வரவங்கெல்லாம் இருக்கா பாருங்க, அத்தனை பேரையும் உள்ள அனுப்பணும். அப்போ சித்தம் ஆக்சஸ் பண்ணணும். எப்படி இருக்கும் சித்தம் சொல்லுங்க. சித்தத்தை சிவன்பாகை வைத்தா இருக்கும் அடியேன்னு சொன்னா, அப்போ சித்தத்தை எந்த அளவுக்கு பியூரிட்டியா வச்சிருந்தாதான் அது கரெக்டா டிசிஷன் எடுக்கும். சித்த டிசிஷன் எடுக்கல, சரியா பண்ணல, சித்த வேலை செய்யல, சித்த புத்தியே இல்லாதவர்னா எப்படி இருக்கும். நீ தான் போறது வருது, திண்ணையில உட்கார்றது, ரோட்ல போறவன் அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க, உன் சித்தம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியும். அப்போ சித்தத்துக்குள்ள ஒன்று போச்சுன்னா அது அந்த பிறவி மட்டும் இல்லை, எடுக்கிற பிறவி அத்தனைக்கும் தொடர்ந்து வரும். அதனாலதான் சித்தத்துக்குள்ள போகும்போது பெருமான் அந்த இடத்த வச்சிருக்கிற இடமே அது ரொம்ப மைன்யூட்டான இடம். இது 4 கருவியா இருந்தாலும் 4 ஸ்டேஜில் தான் இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிறது ஒரே ஒரு கருவி தான். அதுக்கு ஒரு 4 ஸ்டேஜ் டிஃபர் ஆகுது. அப்போ அந்த சித்தத்துக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா வெளியில கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால சில பேர் பார்த்தீங்கன்னா வாத்தியார் பையன் மக்காதான் இருப்பான்னு சித்தத்தில் முடிவு பண்ணிட்டேன். வாத்தியார் பையன் மக்கு. வைரா சொல்லுவாரு, அவங்க அப்பா வந்து சொல்லுவார், டேய் நீ எந்த வேலைக்கு வேணா போ, எந்த வேலைக்கு வேணா போ, ஆனால் வாத்தியார் வேலைக்கு மட்டும் போயிடாது செஞ்சு. ஏன்பா, வாத்தியார் பையன் மக்கு, இது எல்லாருக்கும் தயவு செஞ்சு வாத்தியார் வேலை வந்து எந்த வேலை வேணா பண்ண. ஆனால் அவர் சித்தத்தில் ஏறிடுச்சு. என்னது, வாத்தியார் பையன் மக்கா தான் வருவான், அவனுக்கு வந்து வேற வழியே மாற்ற முடியல. அது ஒன்றும் இல்லை, நீ என்ன சொன்னாலும் சரி நான் வாத்தியார் படிப்பு தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி படித்தேன். அப்போ ஒருத்தருடைய அது போய் சேர்ந்துருச்சுன்னா மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த சித்தத்துக்குள்ள போய் அது நிற்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். அதனால தான் ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் மனசையே வந்து அந்த இடத்துலையே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, அதையே ஃபில்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய நிலைகள் நமக்கு எளிமையாக இருக்கும்.
மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படிங்கிற அந்த 4ம் அந்த கரணம் 4. ஸோ மொத்தம் 5 பூதம், தன்மாத்திரை 5, ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, அந்த கரணம் 4. மொத்தம் எத்தனை ஆச்சு? 24. இப்போ 17வது பாட்டில் அந்த 24ஐயும் ஓதியிடும் சொல்றார் இல்லையா? ஓதியிடும் நாளாரும் புற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான் தீதரவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் உத்தமனே நன்றா உனக்கு அப்படின்னு. அப்ப வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வித்யா தத்துவங்களை பற்றி அடியேன் சொல்ல போகின்றேன். அந்த வித்யா தத்துவங்களை பற்றி கேள்வி. அப்ப ஆன்ம தத்துவம் 24 என்னென்ன? ஆன்ம தத்துவம் 24 என்னென்ன? பூத 5, கிளியரா? 24. ஸோ இந்த 24 ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 24. அப்ப 24க்கு அப்புறம் இந்த 7 வித்யா தத்துவங்கள் காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏல அராகம், முருடனே மாயை, மால் அறவேள் சொன்னோம் அடைவாக சொன்ன இவைதம் உண்மை உண்ணி உரைக்கும் நாம் உற்று. காலம், நியதி, கலை, காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏல அராகம், குருடனே மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 7ம் மால் அறவே அடைவாக சொன்னோம். இந்த உயிர்களுடைய மயக்கங்கள் நீங்கும் பொருட்டு சிவாகமங்களில் கூறியிருக்கின்ற அந்த தன்மையின்படி சொன்ன இவை நம் உண்மை உண்ணி உற்று நாம் உரைக்கும் அப்படின்னு சொன்னார். உண்ணி உற்று உரைக்கும். அப்ப வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய வித்யா தத்துவங்கள்ல முதலாக இருப்பது காலம், அதன் பிறகு நியதி, அப்புறம் கலை, வித்தை, அராகம், அப்புறம் குருடன், மாயை. எத்தனையாச்சு? 7. கால தத்துவம் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லான தத்துவம். தத்துவங்கள்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லானது கால தத்துவம். ஏன்னா கால தத்துவத்தையே ஒரு காலமே கடவுளாக கண்டனம்னு சித்தியாரு. அப்போ அந்த காலம் அப்படிங்கிறதையே ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கால தத்துவம் என்பது ஒரு ரொம்ப பவர்ஃபுல். அதை கடக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இதான் இந்த ஆன்ம தத்துவங்களை எல்லாம் கடந்து வந்துடலாம். ஆனால் கால தத்துவத்தை கடத்தல் என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. யாரால கடக்க முடியும் அப்படின்னா ஞானிகளால் கடக்க முடியும். காலத்தை கடந்தவர்கள் ஞானிகள். ஏன்னா இறைவனே காலகாலனாக விளங்கக்கூடிய அவன்தான் அந்த கால தத்துவத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அவன்தான் நம்மையும் கால தத்துவத்திற்கு அப்பாற்பட்டு இழுத்துச் சொல்லுவான். அப்ப இந்த காலம் என்று சொல்லக்கூடியது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலம். காலத்தில் இந்த 3 இந்த டைம் அப்படிங்கிற அந்த டைமும், நியதி என்று சொல்லக்கூடியது ஸ்பேஸ், டைம் அண்ட் ஸ்பேஸ். இது 2 அடிப்படையில் தான் எல்லாமே இயங்குது. காலமும் நியதி, காலம் நியதி. அந்த 5 வகையான நிலங்களை பிரிச்சப்ப கூட காலமும் இடமும் அதை வச்சுதான் பிரிச்சாங்க. இடம் என்பது அந்த குறிஞ்சி, முல்லை மதுரம். காலம் எந்த காலத்துக்கு எது அப்படின்னு காலமும் இடமும் ஸ்பேஸ் அண்ட் டைம், ஸ்பேஸ் அண்ட் டைம் 2 தான் வந்துகிட்டே இருக்கும். இந்த காலம் நியதி இந்த 2 கோட்டுக்குள்ளதான், 2 பிளாட்ஃபார்ம், இது 2த்துக்குள்ளதான் எல்லாத்தையும் வச்சு உருட்டுறாரு. அப்ப காலம் ஒரு ட்ராக்கு, நியதி ஒரு ட்ராக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது கலை என்பது அறிவை இயக்குவதற்குரிய தத்துவம். நம்முடைய 3 ஆன்மாவுக்கு 3 உண்டு. 1 அறிவு, 2வது இச்சை, 3வது செயல். நமக்கு 3. அதே மாதிரி இறைவனுக்கு அறிவு, இச்சை, செயல் அவருக்கும் 3 உண்டு.
ஆன்மாவுக்கு அறிவு உண்டு. இந்த அறிவை இயக்குவதற்கு ஒரு தத்துவம் தேவை, அதை தூண்டுறதுக்கு. அது தானா இயங்காது, தானா இயங்கல, அதுதான் ப்ராப்ளம். அப்ப அதுக்கு என்ன பண்ணாரு, கலை என்று சொல்லக்கூடிய கலையை வச்சு தூண்டுறாரு. கலை என்பது அறிவை இயக்கும். கலை எதை தூண்டும்? அறிவு. அராகம் என்று சொல்லக்கூடிய தத்துவம் அதுதான் இச்சை, ஆசையை தூண்டுது. அது ஆசையை வச்சா எது மேலேயும் ஒரு ஆசையும் அந்த ஒரு இன்பமும் அதெல்லாம் வேணும் 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 எடுக்கிறது எதுனால? அராகம். அப்புறம் செயல். அப்புறம் எது செயல்? எது? வித்தை. இந்த வித்தையாக இருக்கக்கூடிய இந்த வித்தையானது செயலை செய்யும். அப்ப இந்த மூணு நமக்கு முக்கியம். ஒன்று பிளான் போடுறது, ஆசைப்படுறது, பிளான் போடுறது, எக்ஸிக்யூட் பண்றது. அதானே நம்ம பண்றது. வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம், அப்புறம் பண்றோமா இல்லையா? அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றோம், செயல்படுத்துறோம். அப்ப இந்த மூணுத்துக்கு என்ன தேவை? இப்படியே பண்றதுக்கான மூணுத்துக்கும் ஒரு 3 கருவி தேவை இல்ல? அதுக்குதான் காலம், நியதி, அது கலை, வித்தை, அராகம். அந்த கலை, வித்தை, அராகத்துல அடுத்ததா ஒன்று சொல்றார். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அது புருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இந்த புருடன் என்று சொல்லக்கூடியது இது எல்லாத்தையும் போட்டு நிற்கிற ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆன்மா, அதுதான் அந்த புருடன். மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மாயையானது மொத்த மாயையிலிருந்து ஒரு பகுதி எடுத்துட்டு வந்திருக்குல்ல, அதுதான் அந்த மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மாயை. ஸோ வித்யா தத்துவங்கள் 7 என்று சொல்லக்கூடிய 7ல முதல் 2 எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னு சொன்னா, காலமும் நியதி என்று சொல்லக்கூடிய இந்த 2 பார்த்தீங்கன்னா அந்த 2 அதுதான் அந்த பவுண்டரி. ஒரு காலம், அந்த பக்கம் நியதி. எவ்வளவு காலம் வாழ்தல் வேண்டும், எவ்வளவு காலம் குவிக்க வேண்டும், எவ்வளவு அமைய வேண்டும். நியதி என்பது ஊழ் அப்படின்னு சொல்லுவான், தமிழ்ல ஊழ் அப்படின்னு சொல்லுவோம். நியதின்னு சொல்றது இதெல்லாம் பல்வேறு பொருட்களாக அமைந்த அந்த நிலை. அப்போ ஊழ் என்று சொல்லக்கூடிய அந்த நியதியானது யார் எதை அனுபவிக்கணுமோ அவங்க தான் அதை அனுபவிக்கணும். ஆமா, அந்த வினையை அனுபவிக்கிறது யார் எதை அனுபவிக்க வேண்டுமோ அவர்கள் தான் அதை அனுபவிக்கணும். ஒருத்தர் தேர்ந்து ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. அப்போ உனக்கு இதுதான் நியதி அப்படின்னு அமைத்தா அந்த நியதிப்படி அந்த வினையை அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த நியதி என்று சொல்லக்கூடிய அது பார்த்துக்குது. கால அந்த எந்த காலம் வரையில் அனுபவிக்கணுங்கிறத அது டிசைட் பண்ணுது. இப்படி 2த்துக்கும் நடுவில் கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய 3 அந்த 3 அறிவு, இச்சை, செயலை செயல்படுது. இப்படி செயல்படுத்துகின்ற காரணத்தினால தான் உயிர் இயங்குது, இல்லைன்னா உயிர் இயங்காது. அப்படி காலம், நியதி, வித்தை, கலை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன், மாயை. இந்த 7க்கும் வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வித்யா தத்துவங்கள் அப்படின்னு அதற்கு பெயர். மாயை அப்படின்னு சொல்லும்போது 2 மாயை உண்டு. ஒன்று சுத்த மாயை, இன்னொன்று அசுத்த மாயை. அந்த சுத்த மாயை, அசுத்த மாயை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இறைவன் அவனுடைய பிளாட்ஃபார்ம், அவன் ஆணவ மன கலப்பு இல்லாமல் இருக்கிற அந்த நிலையில தான் அவன் இறங்கி வர முடியும். அப்ப இறைவனே நேராக நின்று தொழில்படுத்துகின்ற இடம் இருக்கு, அந்த இடத்துல மட்டும்தான் அவர் நிற்பார். அப்ப அந்த சுத்த மாயில மட்டும் அவர் இருப்பார். அதுக்கு கீழே மோகினி என்று சொல்லக்கூடிய மாயை, அசுத்த மாயை, அது மயக்கத்தை செய்யக்கூடிய அந்த மாயையாக அசுத்த மாயா குணங்களாக நின்று அசுத்த மாயை செய்யும். அதன் பிறகு பிரகிருதி மாயை. இப்படி இந்த அசுத்த மாயை, சுத்த மாயை, அதுக்கு கீழே பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 3 மாயைகள் என்று சொல்லக்கூடியது எதற்காகனா, நம்முடைய ஆசை, அராகம் என்ற தத்துவம் எந்த அளவிற்கு பியூரிட்டி ஆகுதோ அந்த அளவுக்கு மேலே எலிவேட் ஆகிட்டு போகும். வேற ஒன்றும் இல்லை. நமக்கு ஆசை நல்ல தூய்மையா இருந்ததுன்னா சுத்தமாயில போய் நிற்கும். ஆசை ரொம்ப அசுத்தமா இருந்ததுன்னா பிரகிருதி மாயில இருக்கும்.
ஆசை கொஞ்சம் இன்பிட்வீனா இருந்ததுன்னா அசுத்தமாயிடும். ஸோ நாம எது எண்ணுகின்றோமோ அந்த எண்ணம் அதுதான் சொல்றார், எண்ணுகின்ற எண்ணம் எப்படி இருக்கணும்னா சுத்தமா இருக்கும். அது எண்ணத்தினுடைய தூய்மையினுடைய அடிப்படையில் என்ன ஆகும்னா ரீஃபைண்ட் ஆகிட்டே வரும். அப்போ ரீஃபைண்ட் ஆகும்போது இங்கேயே வச்சிருக்காருன்னா நம்ம ஆசைகள்லாம் அப்படி இருக்கு. எல்லா ஆசையும் எப்படி இருக்குன்னா இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும். இதெல்லாம் நம்ம கேட்டோமா கேட்கலையான்றது நீங்கள் அவரை கேட்டால் தான் தெரியும். நான் கேட்ட மாதிரி தெரியலையா, கேட்ட மாதிரி தெரியல யோசிச்சிருப்பேன். நீ எங்கேயாவது யாரையா பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி இந்த ஒரு புடவை கட்டா நல்லா இருக்கு ஒரு பிறவி, இந்த தோடு நல்லா இருக்க ஒரு பிறவி, இந்த கார் நல்லா இருக்க ஒரு பிறவி, இந்த வீடு நம்ம கட்ட முடியுமா ஒரு பிறவி, இந்த வீடை கட்டுறதுக்கு என்னென்னலாம் பாடு பண்ணணுங்கிறது கால நியதியில வச்சுட்டாரு. இவன் கேட்கிறான், ஏன் சார் அந்த வீடு கட்ட இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. யார் கேட்டது? அவர்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். நீ தானே கேட்ட, நீ தான் ரோட்ல போறது, இது வேணும் அது நீ. அவர் என்ன தெரியுங்களா, கேட்டது அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான். நீங்க எதை கேட்டாலும் நோட்டட் 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 நோட்டட். கேட்டது மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள நினைக்கிறீங்கல்ல அதுவும் நோட்டட். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனசுல நீங்க பாட்டுக்கு எத்தனை எண்ணம் எத்தனை வந்துட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல் கவுண்டட் பிறவி. இது நீங்க எப்ப நினைச்சிருப்பீங்களோ இப்போ அது எக்ஸிக்யூட் ஆகுது, அவ்வளவுதான். ஏன்னா அந்த ஒரு பிறவியில இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அடுத்த பிறவிக்கு அடுத்தது வச்சிருக்காங்க. இன்னும் நீ என்னென்னலாம் கேட்டிருக்கியோ, என்னென்னலாம் நீ பண்ணியிருக்கியோ அதெல்லாம் அடுத்த பிறவியில நிற்கும். நான் அதை கேட்கவே இல்லையே, எனக்கு இது தெரியாத அப்படின்லாம் நீங்க நழுவ முடியாது. கேட்டது அத்தனை நம்ம அனுபவிக்க வேண்டியது நீ தான். ஏன்னா நீ தான் கேட்ட. நல்ல அழகான கொண்டாடியா வேணும் மட்டும் கேட்டான், குணமா இருக்கணும்னு கேட்க மறந்துட்டான். அப்ப என்ன ஆகும், வாழ்க்கை கூட கஷ்டப்பட்டுட்டான். அதுக்கு அடுத்த பிறகு என்ன கேட்பான்னா, அழகான கொண்டாட்டியோ, நல்ல அற்புதமான மனைவியும், நல்ல ஒழுக்கமான இதாகவும் எனக்கு அடங்கி ஒழுங்கு மாதிரி அடுத்தது சுதாரிச்சிடும். இப்ப ஒண்ணு சுதாரிச்சு ஒண்ணு சுதாரிச்சு 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 தான் போயிட்டு இருக்கும். வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா 10 வயசுல எடுக்கிற முடிவும், 25 வயசுல எடுக்கிற முடிவும், 50 வயசுல எடுக்கிற முடிவு ஒன்னாவா இருக்கு. டிஃபரெண்ட் ஸ்டேஜில் போகுது. அதே மாதிரி தான் ஒரு பிறவியில் எடுக்கிறது அடுத்த பிறவிக்கு அடுத்த பிறவி என்ன ஆகுதுன்னா அப்போதான் தெரியுது, ஐயோ இந்த ஆசைகள்லாம் தப்பாச்சு இது கேட்டது அப்படின்னு ஒரு பிறவியில் நிற்கும். அந்த பிறவி தான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற டேர்னிங் பாயிண்ட். அது எப்போ வருது, எந்த டேர்னிங் பாயிண்ட் யாருக்கும் நமக்கு தெரியாது. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவருக்கு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் சிவத்துக்கு இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. இன்னொருத்தர் அதை போய் இன்டர்ஃபியரே பண்ண முடியாது. ஏன்னா அது இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் அவருக்கும் அந்த சிவத்துக்கு. அப்படி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலையை சொல்றார், ஆசை தீர கொடுப்பார்னு ஞானசம்பந்தர் சொல்றார். இங்க இருக்கிற யாரு, திருக்கடவுரா, திருக்கடவுர் மயானம். திருக்கடவுர் மயான பதிகத்துல சொல்ற, வாப்பா வாப்பா வாப்பா, என்னது திருக்கடவுர் வந்தீங்க, என்னது 60 வயசாச்சு 70 வயசாச்சு, மயானத்துக்கு யாரும் போக மாட்டேங்கிறான். இந்த பக்கம் இருக்கக்கூடிய 60 வயசுல இருந்து இன்னொரு 60 வயசு வரலாம். எப்ப 60ஆம் கல்யாணம் நடந்து அதுவே பெரிய பிரச்சனை. 60ஆம் கல்யாணங்கிறது இதை வேற கண்டினியூ பண்ணி அடுத்த ஒரு 80க்கு போய் 80ல இருந்து 100க்கு போகணும்னு போய் நின்றுட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் இருக்கிற கடவுர் மயானத்துக்கு வந்தியா சார்? மயானம்லாம் இப்ப இருக்கு, கடவுரோட நிற்போம், அமிர்தகடேஸ்வரரோட அந்த அந்த இதோட நிற்போம். அது சொல்ற ஆசை தீர கொடுப்பாராம். அது பார்க்க ஆரம்பிச்சு, பாசமான கலைவார் ஆசை தீர கொடுப்பார். அவர் எம் பெருமான் நடிகர் ஆசை தீர கொடுப்பார். அப்ப ஆசை தீர என்ன அர்த்தம்? தீர்ற அளவுக்கு கொடுக்குறது. அல்வா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அல்வாவில் அட்டி 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 அட்டின்னு அடிக்கிறது. அப்ப என்ன ஆகும், ஒரு காலத்துல அல்வாவே வேணாம், அல்வா பக்கமே நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு நிலை வருமா வராதா? அப்படிதாங்க நம்ம பிறவி. இந்த பிறவி இப்படியே போயிட்டே இருக்கும், எடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். எப்படி அல்வாவே வேணாம்னு சொல்லி ஒதுக்குறோமோ, அல்வா எவனாவது எடுத்துட்டு வந்தா அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறோமோ, அந்த மாதிரி இந்த பிறவியே எனக்கு வேண்டாண்டா சாமி, இது அத்தனை
ஏன்னா ஒரு பிறவியில் அனுபவப்பட்டிருந்தா தெரியும். அத்தனை பிறவியில் அடிபட்டாச்சு, எவங்கிட்ட அடிபட்டாச்சு, எல்லாரும் ஏமாத்துறத பார்த்தாச்சு, என்னென்னலாம் நடக்கும் தெரிஞ்சாச்சு, எது எவ்வளோ தெரிஞ்சு. அப்போ எல்லாத்தையும் பக்குவப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ எல்லாம் அது அப்போ முடியாமல் போயிட்டு இருக்கோம். நாம் ஆசைப்பட்டுட்டு இருப்போம், பிறவி வந்துட்டு இருக்கோம், பிறவி ஆசை, பிறவி ஆசை, பிறவின்னா எப்போ முடியறது? ஆசைக்கு ஒரு அளவில்லை, அகிலம் எல்லாம் கட்டி ஆடினும் கடலதிலே ஆடை புரியவே அமைவர் சொல்றார் தாய்மானவர். நிலத்துல எல்லாம் வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சாச்சு, எல்லாம் அரசன் குடிச்சிட்டாங்க எல்லா நிலத்தையும். அடுத்தது என்ன பண்றது? கடல்ல போய் கடலை பிடிப்போம், கடல்ல போய் ஆட்சி செஞ்சு இந்த கடல் எனக்கு, இந்த கடல் இப்படிதானே போயிட்டு இருக்கு ஆசை. ஆசைக்கு ஓர் அளவில்லை. அப்போ இந்த ஆசை பாட்டுக்கு போயிட்டே இருந்தா, ரிப்பீட் ஆகிட்டே இருந்தா, அப்புறம் போய் கேட்டா என்ன சொல்றா, என்ன சார் இது? அப்போ எப்போதான் வந்து முடிவு? ஆசை இருக்கு, பிறவி இருக்கு, பிறவி ஆசை, பிறவி ஆசை வந்துட்டே தான் இருக்கும். இந்த சைக்கிள் எப்போ முடியாது? அப்படி இல்லைப்பா, இந்த சைக்கிள் முடியும். எப்போ முடியும்னா ஒரு விரக்தி, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, ஒரு ஈல்டிங் பாயிண்ட் வரும். அந்த ஈல்டிங் பாயிண்ட் என்ன ஆகும்? அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது அப்படியே கருவு என்ன ஆகும்? நேராக போயிட்டு இருந்த கருவு ஈல்டு ஆகணும்னு என்ன ஆகும்? கீழே டவுன். அந்த இடம், அந்த ஈல்டிங் பாயிண்ட், அதுதான் ஒரு பிறவி. அந்த பிறவி எல்லாருக்கும் உண்டு. பெருமான் தடுத்து ஆட்கொள்வார். எல்லாருக்கும் எப்படி ஆட்கொண்டாலும் அது மாதிரி தான் நமக்கு ஆட்கொள்வார். வஞ்சனையே வைக்க மாட்டார். நம்ம பார்த்து வந்து எல்லாம் படிக்கிறோமே, இந்த அருளாளருக்கு இப்படி ஆட்ருக்கிறாரு, இவருக்கு இப்படி வஞ்சிருக்காரு, இவருக்கு எனக்கும் உண்டுப்பா. அவர் வஞ்சனையே பார்க்க மாட்டார், எல்லாத்துக்கும் அவர். அதனால தான் அவர் பாரபட்சமே பார்க்காது. இவரலும் இகழும் இன்றி யாவருக்கும் ஒரு பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படும் பொருளை நல்கும் சிவனையாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நோன்பு ஏற்றிடாது என்று தவறு செய்தது என்று தம்மை நோவதே தக்கது என்றான்னு கந்தபுராணத்தில் சொன்னார் கச்சியப்பர். அப்போ இவரலும் இகழும் இன்றி, விருப்பு வெறுப்பு கிடையாது. அவர் வந்து என்ன, அவருக்கு தேவை பக்குவம். அந்த பக்குவ நிலை வந்த உடனே ஆன்மாவை தூக்கி நிறுத்தி அதற்கு எல்லா வகையான அருளையும் யாருக்கு எங்கே எல்லாரும் கொடுத்தா அதே மாதிரி தான் எல்லாரும் கொடுக்கும். அப்படி நமக்கும் ஒரு நாள் அது உண்டு என்பதை காட்டுவதற்காக சுத்தமாயை அசுத்தமாயை அதற்குரிய அந்த அதிதெய்வங்கள் என்பதாக அமைத்து இந்த மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மாயையிலே நின்று இறைவன் தொழிற்படுகின்ற அந்த வித்யா தத்துவங்களினுடைய செயற்பாடு எல்லை, பலம், புதுமை, எப்போதும் நிச்சயித்தல், அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு கொள்ளை, அறிவு, ஆசை, ஐம்புலனும் ஆரவரும் காலம் குறியாய் மயக்கு என்று கொள். எல்லை அப்ப காலம் செய்யும் தொழில் அப்படின்னு சொன்னா எல்லை, பலம், புதுமை. இறந்த கால எல்லையாய் நின்று வினைகளை நுகர்ச்சியினால் கழியச் செய்தல். அப்ப காலம் என்ன பண்ணுது? இறந்த கால எல்லையாக நின்று வினை நுகர்ச்சிகளை கழிய செய்தல். அப்ப அதெல்லாம் கழியணும்னா என்ன? இறந்த காலத்துல தான் எல்லா வினையும் கழியும். அப்ப ஒரு வினைகள் கழிகின்ற காலத்துல அந்த காலமானது முதல்ல எல்லையாக நிற்கும். பலம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நிகழ்காலம் பயனாய் நின்று உயிரை வினை பயன்களோடு கூட்டி நுகரச் செய்தல். அப்ப ரெண்டாவது வினையை நிகழ்காலத்துல நுகர்தல் நிகழும். பழைய காலத்துல இறந்த காலத்துல முடிஞ்சிருச்சு, நிகழ்காலத்தில் நுகர்தலை செய்யும். எதிர்கால புதுமையாய் நின்று வினை பயன்களை உயிர் எதிர்நோக்குமாறு அது செய்யும். இப்ப என்ன வரப்போகுது அப்படிங்கிறத அது நின்று செய்கின்ற நிலை காலத்திற்கும், நியதி செய்யும் தொழில் எப்போதும் நிச்சயித்தல், எப்போதும் வினைப்பயன் அதனை செய்த உயிரையே சாருமாறு செய்தல். அதான் முன்னாடி பார்த்தோம். கலை செய்யும் தொழில் ஆன்மாவுக்கு அல்லல் தரும் கிரியை, கிரியாசக்தியின் செயலாற்றலை சற்றே விலகச் செய்து ஆணவ மனப்பிடிப்பை சிறிது நீக்கி வினைப்பயன்களை நுகரச் செய்தல். அப்ப கலை என்பது கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த கிரியாசக்தி செயல், அந்த செயலை அது தூண்டுகின்ற செயலை செய்வது. வித்தை அறிவு, கலை என்பது கிரியாசக்தி செயலுக்கும், வித்தை என்பது அறிவு. முன்னாடி நம்ம வித்தை என்பது செயல் சொல்லிட்டோம், அதான் இப்போ கரெக்ட் பண்ணிங்க. கலை என்பது செயல், அதுதான் செயல். வித்தை என்பது அறிவு. வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த அறிவை செயல்படுத்தும் கருவியாக நின்று அது தொழிற்படும். அராகம் ஆசை. குருடன் என்பது ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆற வரும் காலம். 5 மேல சொல்லி அந்த காலம், நியதி,
கலை, வித்தை, அராகம் அப்படின்னு அஞ்சுத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவிற்கு குருடன் பேரு. மாயை குறியா மயக்கு என்று கொள். அறிவு, இச்சை, செயல் ஆகிய ஒன்றையும் புரியாத பொதுவான மயக்க நிலையை தருவது மாயை. அப்ப இந்த மாயை என்பது பொதுவான அந்த மயக்க நிலையை செய்வது இந்த மாயை என்பது அதனுடைய செயல். அப்ப காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் தொழில் எல்லை, நிகழ்கால தொழில் பலம், எதிர்காலம் புதுமை. நியதி என்பது எப்போதும் அந்த நிச்சயித்தல். கலை, வித்தை, அராகம். கலையானது கிரியையையும், வித்தையானது அறிவையும், அராகமானது ஆசையையும் விளங்கச் செய்கின்ற அந்த தத்துவங்கள். குருடன் ஐம்புலனும் ஆரவரும் அந்த காலமாக விளங்குவது அந்த குருடன் என்பது. மாயை மயக்கத்தை செய்வது. இந்த 7 தான் அந்த வித்யா தத்துவமும் அதனுடைய தொழில்களுமாக விளங்குகின்றது. 20வது பாடலாக இந்த சுத்த தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய சுத்த தத்துவங்களோடு அது என்ன என்பதை பார்த்து நாம் இதை நிறைவு செய்வோம். வித்யா தத்துவங்கள் 7 விளம்பினோம். சுத்தமாம் தத்துவங்கள் சொல்லக்கள் நித்தமாம் சுத்த வித்தை ஈசுரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் அவைகள் தாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுத்த தத்துவங்கள் இங்கே அந்த சாட்டில் இருக்கு. வித்யா தத்துவங்கள் 7 விளம்பினோம். அசுதமாயின் காரியமான 7 வித்யா தத்துவங்களின் இயல்பையும் உனக்கு விளக்கி சொன்னோம். சுத்தமாம் தத்துவங்கள், இனி சுத்தமாயிலிருந்து தோன்றும் சுத்த தத்துவங்களை சொல்ல கேள். நித்தமாம் சுத்த வித்தை, நித்தியமாக உள்ளது சுத்த வித்தை எனப்படுகின்ற அந்த தத்துவம். ஈசுரம்பின் சொல்லும் சதாசிவம், ஈசுரமும் அதன் மேலாக கூறப்படுகின்ற சதாசிவ தத்துவமும் நல் சக்தி சிவம், சக்தி தத்துவமும் சிவ தத்துவமும் அவைகள் தாம் கான். 5 தத்துவங்கள் யாவை அப்படின்னா சிவ தத்துவங்களாக சொல்லக்கூடிய 5 தத்துவங்கள் சுத்த வித்தை, ஈசுரம், சாதாக்கியம், சக்தி, சிவம் என்று சொல்லக்கூடிய இவைகள் 5 சுத்த தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இவைகள் எல்லாம் இந்த சுத்த மாயா காரியம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த மாயா காரியம்தான் ரொம்ப அற்புதமான இறைவனுடைய ஒரு கருணையினுடைய இடம். அந்த இடத்திலே இருந்து அவர் செய்கின்ற அந்த செயல்கள், சுத்த வித்தையிலே இருந்து அவர் அமைக்கின்ற அந்த செயல், அங்கேருந்து கீழே வர 5 புலன்கள், இந்த 5 பூதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மண் என்று சொல்லக்கூடியது 36 தத்துவங்கள்ல எங்க இருக்கு? கடைசியில கடக்கிறது மண். அங்க இருக்கிறது சிவம், நாதம் என்று சொல்லக்கூடிய நிலையில அதை தாண்டி நிற்கக்கூடிய நாதாந்த நிலையில இருக்கக்கூடிய சிவம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவம் அங்கிருந்து இருக்கக்கூடியவர் மதுரையில பிட்டுக்காக என்ன பண்ணாரு? மண் சுமந்த பாடல் பரிசு படைத்தரும் பெம்மான், பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையார், கண் சுமந்து நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு என்ற திருவாசக பாடலோடு இந்த வகுப்பினை நாம் நிறைவு செய்து அடுத்த வகுப்பிலே நாம் இந்த சுத்தமாயை 21வது பாடலிலிருந்து அந்த சுத்தமாயை தொடங்குகின்ற அந்த வழிபாடு நிலை, பெருமானுடைய காரியங்கள் அனைத்தையும் பார்த்து, இதில் ரொம்ப முக்கியமான பகுதி அந்த நடனம், மூண நடனம், ஞான நடனம் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய அந்த திருக்கூத்து தரிசனம் சிறப்பாக இந்த பகுதியில் சொல்லியிருப்பார். ஆக அந்த அளவிலே நாம் அடுத்த வகுப்பிலே மீதி இருக்கக்கூடிய அந்த பாடல்களை உண்மையாளத்தில் கூடிய வரையிலும் நிறைவு செய்கின்ற நிலையிலே 21 ஆயிடுச்சுன்னா 21 பாட்டு, அந்த 21 பாட்டையும் அடுத்த பகுதியில் நம்ம உண்மை விளக்கத்தை நாம் நிறைவு செய்கிற காரணத்தினால் தயவு செஞ்சு நடனத்தை மிஸ் பண்ணாது. டான்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பெருமானுடைய பாருங்க, அந்த பெருமானுடைய அந்த நடனம், மூட நடனம், யானை நடனம் என்று சொல்லக்கூடிய அந்த நடனத்தினுடைய தத்துவம் ரொம்ப அற்புதமாக விளக்கியிருப்பார். ஆக அதை நாம் உள்ளத்திலே வாங்கி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி
இந்த அளவிலே இந்த கூட்டத்திற்கு வந்து நம்முடைய அடியார்கள் குடும்பத்தில் அத்தனை பேருடைய திருவடியும் வணங்கி நம்முடைய ஆன்லைனில்